டெங் நான் திருப்பி வந்துச்சு. வணக்கம் தமிழ் மக்களே. லாஸ்ட் டைமில் நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். அந்த ரிவ்யூவில் நீ கமெண்ட் பண்ணியிருக்கீங்க மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கே ரிவ்யூ போடணும். நான் அந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கே டெய்லர் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, அதனால நான் போகல. இப்போது நான் இன்னைக்கு ஓஹோ எந்தன் பேபிக்கு பார்த்துட்டு வந்துட்டேன். அந்த விஷயம்ல பேசலாம். நீங்கள் ஒரு லவ் ஸ்டோரி கேட்டிங்கல்ல, அது ரெடியாக இருக்கு. ஓஹோ எந்தன் பேபி இல்லை, ஓஹோ எத்தனை பேபி அந்த மாரி தான் மூவி இருக்கு. யாரை கூட பிடிச்சிச்சுனாக்கா அதுக்கு பிடிச்சிட்டு கீஸ் பண்ணுங்களா நம்புடா. இப்போ டெவலப் ஆயிடுச்சு. கேர்ள்ஸ் தான் மேலே டெவலப். ஏன்னா பையா கொஞ்சம் பை மாறி இருக்கு. பட் பொண்ணு ஃபர்ஸ்ட் பர்போஸ் விதவுட் பர்போஸ்க்கு கீசிங் சீன், அப்புறம் பிடிக்கலனா பிரேக்கப். அந்த மாரி தான் மூவி இருந்துச்சு. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. அந்த சீன்ல என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்ல ரொமான்டிக் இருக்கு. ரொமான்டிக் சொல்ல ரொமான்டிக் பயங்கரமா இருக்கு, ஜாலி. அனுமதி தாராய் உன்னில் விழவே. ட்ரூ லவ் கிடையாது அதில். பிடிச்சிச்சுனாக்கா எனக்கு பிடிச்சிச்சு, எந்த ஆள் பிடிச்சிச்சு, அந்த பொண்ணு பிடிச்சிச்சு, எந்த பையா பிடிச்சிச்சுனாக்கா போயிட்டா என்ன பண்ணும் பண்ணிக்கலாம். அந்த மாரி தான் இருக்கு மூவி. வேற ஃபேமிலி கூட போயிட்டு பார்க்கணும் மாதிரி இல்லை. சோழி முடிச்சு. ஏன்னா பயங்கரமாக சீன் இருக்கு. அந்த சீன்ல கோவா போகணும். கோவா சீன்ல இருக்கும் ஒரு முறை ஓயோல போயிட்டு இருந்தா ஃபுல் டு ஃபுல் அந்த மாரி சவுண்டு எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கு. அதனால நான் சொல்கிறேன் அது ஃபேமிலி கூட போவானா அப்படி விவரமா சொல்லு. ஏன்னா பயங்கரமாக அது இருக்கு. அந்த மூவில இருந்து லா வந்து என்ன இருக்குன்னா, ஆக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், ஆக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கும். ஆக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஊட்டிட்டு நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஊற்றிட்டு ஆக்ஸ்க்கு அந்த மாரி கேர்ள் ஃப்ரெண்டில் அந்த மூவிலே பாய்க்கு இருக்கா, அது பாய் ரோல். கேர்ள்ஸ் வந்து ஹீரோயின் வந்து ஒரு ஆக்ஸ் இருக்கும் ஹீரோயினுக்கு. அது வந்து புதுசாக பாய் ஃப்ரெண்ட் ரெடி ஆயிடுச்சு. அதே காதல் பண்ணிட்டு மறுபடி ஆக்ஸுக்கே போயிடுச்சு. அது பிடிக்கலனா திருப்பி அவங்க பிடிக்கலனா நியூ பாய் ஃப்ரெண்ட். இது என்ன காதல், என்ன லவ்? இது லவ் கிடையாது. வேற ஒன்றும் கிடையாது. சீன் பயங்கரமாக இருக்கு. நம்ம மாரி ஜாலியாக ஆள் போயிட்டு பார்க்கலாம். கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் போயிட்டு பார்க்கலாம். வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. ஃபுல் டு ஃபுல் ரொமான்டிக் மட்டும் இருக்கு. இமோஷனல் கொஞ்சமாக இருக்கும். இது வரைக்கும் நான் உன்னை பற்றி நினைச்சதெல்லாம் தப்பு. பட் அவ்வளோ லவ் இமோஷனல் கிடையாது. அது ஒரு நாள் லவ் பண்ணிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு போயிட்டு படிக்கிறாங்களா அந்த மாரி. இதே ரியல் லவ் இல்லை. ரியல் லவ்னா இமோஷனல் இருக்கும். அந்த ஸ்லீப்பிங் மட்டும் படிக்கணும் மட்டும் லவ் கிடையாது. ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் உள்ள, அது கிடையாது. அதில் நானா நினைக்கிறேன் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாமா, எனக்கு கிடைக்காது. ஏன் ஃபேஸே இல்லையா, என்ன பண்ணலாம்? பே பண்ணவானா சும்மா போயிட்டு லவ் பண்ணுறா காதல் பண்ணுறா ஒரு பூ வச்சுட்டு ஓய்வில் போயிட்டு படிக்கணும் மாதிரி மூவி இருக்கா. பார்த்தா உன்னை பெத்தாலா இல்லை யானை கக்குச்சாடா. என்ன பேரு அப்படி இருக்கு. ஓஹோ எத்தனை பேபி சொல்லணும். இது எந்த பேபி கிடையாது. இது நார்மல் லவ்வே கிடையாது. இது பயங்கரமாக டேஞ்சர் லவ். இது வந்து போகணுன்னா எனக்கு காசு கொஞ்சம் வேஸ்ட் போயிடுச்சு மாதிரி இருந்துச்சு. இல்லை உங்களுக்கு பிடிச்சிச்சுனாக்கா போங்க, ரொமான்டிக் ஆள்னே போங்க. அந்த மாரி ஆள் யாருக்கு அந்த மாரி சீன் பிடிக்கும், யாரே அந்த மாரி சீன் பார்க்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். கீசிங் ஐயோ மீண்டுமா எல்லாத்தையும் பேசணுன்னாக்கா பயங்கரமாக அது விஷயம் ஆகிடும். இல்லை நான் பேசினா கொஞ்சம் ரொம்ப ஓப்பனாக பேசிடுவேன், அதனால தான் பேசுகிறதே கிடையாது. டைரக்டர் சார் வந்து படம் நல்லா இருந்துச்சு. இது ஒரு அழகு படம் நல்லா இருந்துச்சு. ஒரு சிங்கிள் பாய்க்கு இல்லைனா கப்பல் போகணுன்னாக்கா அந்த ரியல்
ரியல் லவ் இருக்கும் இல்லை அந்த மாரி கப்பல் போகணுன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஒரு என்ன டெம்பரரி இருக்கும்ல அந்த மாரி கப்பல் போகணுன்னா நல்லா இருக்கும். ஒரு ஆளுக்கு நிறைய பேர் இருக்கும் இப்போது ஜென்ரேஷனில் ஜாலி பண்ணணும், ஒன்லி ஜாலி பண்ணணும், கல்யாணம் பண்ண வேணாம், இது ஜாலி பண்ணிக்கலாம் இந்த வயசுலேயே. அந்தமாரி கப்பல் போகணுன்னா கரெக்டாக இருக்கும். கல்யாணம் பண்ணும் மாதிரி கப்பல் போகணுன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இது வந்து நாலேஜ் வேறு மாரி போகுது. இல்லை புரியல. பழைய ஜென்ரேஷன் இருக்கும் அந்தமாரி ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன். ஒரு பொண்ணுக்கிட்ட என்ன பண்ணுவோம், ஒரு லேடி கேர்ள்ஸ் கிட்ட ஒரு காதல் பண்ணுன்னா அதே ஆள்கிட்ட கல்யாணம் பண்ணணும் நல்லாயிருக்கும். ஏன்னா இது ஒயிட் ஷார்ட் மாதிரி ஒயிட் துணி இருக்குல்ல, அதில் ஒவ்வொரு டைம் அதே ஆயிடுச்சுனாக்கா அதே போக மாட்டேது அந்த மாரி தான். பட் இப்போ அந்த மூவிலே அந்தமாரி இல்லை. ஃபுல் கலர் 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 கனெக்ஷன் 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 இதே அது. இது பயங்கரமாக இங்கிலீஷ் படம் மாதிரி போகுது. அது ரேட்டிங்னா நான் 200K போட்டுட்டு போனால் 80 rupees மேக்ஸிமம் அந்தமாரி போட்டுட்டு போகலாம். பட் ஜாலியால் ஃபேமிலி கூட போகாதீங்க. திருப்பி நான் சொல்கிறேன், ஃபேமிலி கூட போகாதீங்க. ஜாலியால் போயிட்டு இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, காலேஜ் ஃப்ரெண்ட், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அந்தமாரி போயிட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிட்டுனாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலனாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் திருப்பி வரோம். ஓகே கைஸ், பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.